தெய்வ சிலைகளுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமா? மனிதனுக்கு இந்த ஆறாலாம் இருக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். மனசையே தூக்கி மொத்தமா இந்த பெருவெளி, இறைவெளிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கலை மடந்தை கூட இன்னும் படிச்சுட்டு இருக்கானாம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய லைஃப்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மிக குறைவான ஒரு விஷயங்கள். நோன் இஸ் டிராப், அன்னோன் இஸ் ஓசன் அப்படிம்பாங்க. நாம் கற்றது ஒரு கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அப்படின்னு சொல்லிட்டு கலை மடந்தை கூட இன்னும் படிச்சுட்டு இருக்காளாம். சரஸ்வதி கூட இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும். மானுடத்தினுடைய அறிவு தேடல் ஒரு காலம் நிறைவடையாது. ஏன்னா உலகத்துல படிக்க படிக்க இன்னும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு லிமிட்டே கிடையாது. நம்ம படிக்க வேண்டும் என்றால் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஔவை கூட சொல்றாங்க. கல்வி என்பது சாகா கலையை கற்பதே கல்வி அப்படிங்கிறாங்க. மற்ற எல்லா கலைகளும் அழிந்துவிடும். சாகா கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஔவை மூதாட்டி சொல்கிறார். மனிதனுடைய கற்றல் திறன் அல்லது அவனுடைய தேடல் முழுமையடைவது அப்படிங்கிறது தன்னுடைய மனதை முழுமையாக இந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விடும்போது அவனுடைய தேடல் நின்று போகும். அது வரையும் அவனுக்கு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். மனம் என்னும் அந்த பாத்திரம் அவன்கிட்ட இருக்கிறது வரையும் அந்த மனம் ஏதாவது ஒண்ண தேடிட்டு இருக்கும். அந்த மனசையே தூக்கி மொத்தமா இந்த பெருவெளி, இறைவெளிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் தேடல் முழுமை பெறும். மனிதனுடைய ஆராய்ச்சிகள்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் மனிதனுடைய ஆறா. இந்த ஆறா என்றால் அதனுடைய அறிவியல் என்றால் என்ன என்று நம்ம கரெக்டா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவை குறித்த ஒரு முழுமையான ஒரு தன்மை நமக்கு தெரியுமேயானால், நம்ம வாழ்வில் பல விஷயங்களை சரி செய்து கொள்ள முடியும். இந்த ஆறாவை குறித்த படங்கள்லாம் நம்முடைய பார்த்திருப்போம். தெய்வ படங்கள், தெய்வ சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அத போட்டு காமிச்சிருப்பாங்க. தெய்வ சிலைகள பின்னாடி அப்படி ஒரு வெள்ளையா, ஒரு ரவுண்டா ஒரு ஒரு ஒளிய காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில பார்க்கும்போது இறைவனுக்கு மட்டும் தான் ஒளி இருக்கும். தெய்வ சிலைகளுக்கு மட்டும் தான் அப்படி இருக்குமா? மனிதனுக்கு இந்த ஆறாலாம் இருக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒவ்வொரு மனிதனின் உடலை சுற்றி 1 அடி தூரம் அல்லது 2 அடி தூரம் அவனுடைய நுண்ணுடல் அப்படியே ஒரு லேயர்ல இருக்கும். இந்த உடலினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ, அந்த அமைப்பை ஒத்தது மாரி ஒரு லேயர் அவன சுத்தி அப்படியே ஒரு லேயர் இருக்கும். இது ஆறா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பஞ்ச எடுத்து நீங்க தண்ணிக்குள்ள போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பஞ்சுக்குள்ளேயும் தண்ணி போகும். அந்த பஞ்ச சுற்றியும் தண்ணி இருப்பது போல, மனிதனுடைய உடலை ஊடுருவியும், உடல விட்டு கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகியும் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுடல் தான் ஆறா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆறாவிற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. ஒளி உடல், நுண்ணுடல், சூக்கும உடல், பயோபிளாஸ்மிக் பாடி, எனர்ஜி பாடி, ஜீவகாந்த உடல் என்ற பல பெயர்கள் இந்த ஆறாவிற்கு இருக்கின்றன. இந்த ஆறா என்பது ஒரு முக்கியமான ஒரு டூல். ஒரு பேட்டரி மாரி செயல்படக்கூடியது. ஒரு பேட்டரியில சார்ஜ் இருந்ததுன்னா, அது நல்ல ஒளி தரும். நல்ல இயங்க ஆரம்பிக்கும். அதேபோல ஒரு ஆறா நல்ல ஸ்ட்ராங்கா, ஒளிமிக்கதாக, நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்ததுன்னா, ஒருவருடைய உடல் மற்றும் மனம் நல்ல சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்கும். அந்த ஆறாவின் பல்முக தன்மைகளை குறித்து தான் நாம் ஒரு பெரிய தொடரை பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.